Hello future aspirants, back again. This is Anusha Suraindor and இன்னைக்கு நம்ம 10 vocabulary words with meaning ஓட தான் பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். First word is plead. Plead அப்படின்றது கெஞ்சுறது. So ஒரு விஷயத்துக்காகவோ இல்ல ஒன்னு தப்பு பண்ணிட்டோ இந்த மாதிரி வந்து கெஞ்சுறதுக்கு பேரு தான் வந்து plead. Okay, so it is an verb phrase, make an emotional appeal. அதான் வந்து plead. Example sentence வந்து பாத்தீங்கன்னா he begged and pleaded but she would not change her mind. So இந்த example sentenceக்கும் இங்க இருக்க pictureக்கும் relate பண்ணிக்கலாம். So அவங்க வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க, ஒரு பாய் வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க, பட் அந்த கேர்ள் வந்து அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. So that is plead. Okay, it is an verb phrase. Second word is boast. Boast அப்படின்றது பெருமை. இத வந்து தற்பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதாவது அவங்களுக்கு அவங்களே வந்து ரொம்ப புகழ்ந்து மற்றவங்க கிட்ட வந்து பேசுவாங்க இல்லையா, அதை வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து verb phrase-ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, talk with excessive pride and self satisfaction about one's achievements, positions or abilities. ஸோ அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி, அவங்களோட பொசிஷன்ஸ் பற்றி, அவங்களோட எபிலிட்டிஸை பற்றி மட்டுமே ரொம்ப பெருமையாக பேசிக்கிறது, அதுதான் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், when he says he is the richest man in a town, he is not just making an idle boast. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க தான் இந்த டவுன்லேயே வந்து ரொம்ப ரிச்சஸ்டான பர்சன் அப்படின்றத வந்து ரொம்ப வெளிக்காட்டிக்கிறாங்க. ஸோ அதை வந்து போஸ்ட் அப்படின்ற மீனிங்கில் சொல்ல முடியும். ஸோ போஸ்ட் அப்படின்றது பெருமை, தற்பெருமை. தேர்ட் வேர்ட் இஸ் பெஸ்டோ. பெஸ்டோ அப்படின்றது என்னன்னா வழங்குறது, அதாவது கொடுக்கறது. ஸோ ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து ஒரு அவார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து ஒரு வரம், இந்த மாதிரி வந்து கொடுக்கறத வந்து பெஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அன் verb phrase, conferred or present, an honored, right or gift. Right அப்படின்றது அவங்களோட உரிமைகள். ஸோ குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ வளர வளர அவங்களோட உரிமைகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது, அதை கூட வந்து பெஸ்டோல தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, my dear wife has the most beautiful eyes God ever bestowed on a person. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட ஒய்ஃப்க்கு தான் இந்த உலகத்திலேயே கடவுள் வந்து யாருக்குமே கொடுக்காத ஒரு வரமா அவரோட ஒய்ஃப்க்கு மட்டும்தான் அழகான கண்கள் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றது வந்து அவரோட ஃபீலிங்காக இருக்கு. ஸோ அதை தான் வந்து God ever bestowed on a person. ஸோ யாருக்குமே கொடுக்காத ஒன்று அவரோட ஒய்ஃப்க்கு கொடுக்கறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து பெஸ்டோ. அண்ட் இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஏஞ்சல் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து வரம் கொடுக்குற மாதிரி இருக்கு, அதுதான் வந்து பெஸ்டோ, அதோட மீனிங். ஃபோர்த் வேர்ட் இஸ் ஃபெசைல். ஃபெசைல் அப்படின்றது ரொம்ப எளிமையானது, அதாவது ரொம்ப ஈஸியா, அதான் வந்து ஃபெசைலோட மீனிங். ஸோ இந்த டிராயிங் வந்து பாருங்க, இந்த டிராயிங் வந்து ஈஸியா குழந்தைங்க கூட ட்ரா பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கிறது பேர் வந்து ஃபெசைல். நீங்க வந்து கூகுளில் போயிட்டு ஃபெசைல் டிராயிங்ஸ்னு போட்டிங்கனாலே இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான டிராயிங்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அதை வந்து ஃபெசைல் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, of success, easily achieved or effortless. ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிராயிங் எடுத்திருக்கோம், பட் இதோட மீனிங் வந்து என்னன்னா ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ டிராயிங் வந்து எளிமையாக நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு விக்ட்ரி, ஒரு வெற்றி வந்து ரொம்ப எளிமையாக எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து கிடைக்கிறதுக்கு பேர் ஃபெசைல் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், while the adults found the video game complicated, the teenagers thought it was facile and easily played. So பெரியவங்களுக்கு வீடியோ கேம்ஸ் வந்து கஷ்டமா இருந்தாலும் கூட டீனேஜர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ கேம் ப்ளே பண்றது ரொம்பவே ஈஸியா, ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ ஃபெசைல் அப்படின்றது எளிமையானது. ஃபிஃப்த் வேர்ட் இஸ் மலாய்ஸ். மலாய்ஸ் அப்படின்றது தீமை, அதாவது ரொம்ப தீங்கு செய்வாங்க இல்லையா, அதுதான் வந்து மலாய்ஸ் அப்படின்னு சொல்றது, ஒரு கெட்ட எண்ணம் உள்ளது. ஸோ இட் இஸ் அ நவுன் ஃப்ரேஸ். நவுன் ஃப்ரேஸோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த இன்டென்ஷன் ஆர் டிசையர் டு டூ ஈவில், இல் வில். ஸோ இதுதான் வந்து மலாய்ஸோட மீனிங், அதாவது இன்டென்ஷனா போய் ஒருத்தவங்களுக்கு வந்து கெட்டது செய்யறது, அதுதான் வந்து மலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், there certainly wasn't any malice in her comments. ஸோ இது வந்து வேர்டிங்ஸில் ஒரு சென்டென்ஸாக வரும்போது எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னா, அவங்க பேசினதில்
மத்தவங்கள பாதிக்கிற மாதிரியோ இல்ல மத்தவங்களுக்கு தீங்கு செய்யற மாதிரியோ எந்த ஒரு வார்த்தையும் இல்ல அப்படின்றது தான் வந்து இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட மீனிங்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி மத்தவங்கள பாதிக்கிற விஷயம் கூட மலைஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பாதிக்காத விஷயம் அப்படின்னு சொல்லும் போது wasn't any malice in her comments அப்படின்னு கூட நம்ம வந்து ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ மலைஸோட மீனிங் வந்து தீமை, தீங்கு செய்யறது. சிக்ஸ்த் வேர்ட் இஸ் வெனரேட். வெனரேட் அப்படின்றது பெரு மதிப்பு கொடு, அதாவது கிவ் மோர் ரெஸ்பெக்ட், அதான் வந்து வெனரேட் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ இப்போ ஆர்மிஸில் சரி போலீஸ்க்கு சரி அப்படி வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் வீட்டில் கூட நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு நம்மளோட எல்டர்ஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், இது எல்லாமே வெனரேட் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ verb phrase-ஓட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா regard with great respect, revere, அதான் வந்து venerate அதோட மீனிங். So example sentence, as a liberal conservative I venerate Mill as a great man. So லிபரல் கன்சர்வேட்டிவ் அப்படின்றது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பர்சன் அண்ட் கொஞ்சம் மிடில் ஏஜ்டில் உள்ள பர்சன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அந்த பர்சன் வந்து யாரை குறிக்குது அப்படின்னா மில், அந்த பேரில் உள்ள பர்சனை வந்து குறிக்குது. ஸோ அவங்கள வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஐ வெனரேட் மில் அஸ் அ கிரேட் மேன், அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிளோட மீனிங். ஓகே, ஸோ வெனரேட் அப்படின்றது ரொம்ப ரெஸ்பெக்ட், பெரு மதிப்பு கொடு. செவன்த் வேர்ட் இஸ் அசைல். அசைல் அப்படின்றது தாக்குதல், அதாவது ஃபைட்டிங். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது, அதான் வந்து அசைல் அதோட மீனிங். ஸோ verb phrase-ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக் அ கன்சர்டட் ஆர் வயலண்ட் அட்டாக் ஆன். ஸோ ரொம்ப வயலண்ட்டாக வந்து அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ மேபி மிலிட்ரி கூட ஆர்மிஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ பார்டர்ஸில் பாகிஸ்தான் அண்ட் இந்தியன் ஆர்மி, ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற ஃபைட்டிங் வயலண்டான அட்டாக், அதை வந்து அசைல் அப்படின்னு சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இஃப் எனி ஒன் எவர் டாக்ஸ் நெகட்டிவ்லி அபவுட் அலெக்ஸ் ஃபாதர் ஹிஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் டு அசைல் த பர்சன் வித் இன்சல்ட்ஸ். ஸோ யாராவது அலெக்ஸோட ஃபாதர் பற்றி ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு வயலண்டான முறையில் இன்சல்ட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து அசைலோட மீனிங். அண்ட் அசைல் அப்படின்றது தாக்குதல், ஃபைட்டிங். எய்த் வேர்ட் இஸ் என்சியூ. என்சியூ அப்படின்றது தொடரவும், அதாவது கண்டினியூ பண்ணுறது. ஓகே, ஸோ அதுதான் வந்து என்சியூ அப்படின்னு சொல்றது. ஸோ இதோட verb phrase-ஓட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா happen or occurred afterward or as a result. ஸோ இதை வந்து இன்னொரு இதில், அதாவது இன்னொரு வியூவில் வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு தப்பு பண்ணதுக்கப்புறம் தண்டனை கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது மாதிரியும் வந்து சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, பனிஷ்மெண்ட் ensued as a result of disobedience. ஸோ ஒரு டிஸ்ஒபீடியண்ட்டாக பிஹேவ் பண்ணதுனால பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒரு கண்டினியூட்டி இருக்கா, இதனால இது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களோட பிஹேவியர் சரியில்லாததுனால அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டினியூ ஆகிறது பேர் தான் வந்து என்சியூ. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ணதுனால ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கண்டினியூவேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதனால இதுன்றது தான் வந்து என்சியூ அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த பிக்சர் வந்து ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்லா இருக்கனால அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு தியேட்டர் ஃபார்மேஷன். ஸோ அந்த ஒரு படம் வந்து நல்லா இருக்கனால இவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் தான் இங்கே வரும். ஸோ என்ஜிஓ அப்படின்றது கண்டினியூவேஷன், தொடரவும். நைன்த் வேர்ட் இஸ் அன்கேனி. அன்கேனி அப்படின்றது விசித்திரமான. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல்ஸி இல்லாமல் ரொம்ப விசித்திரமாக இருக்கா. ஸோ 2 கண்ணு, 2 மூக்கு, 2 வாய், அந்த மாதிரி ஃபேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, விசித்திரமாக இருக்கா. ஸோ அது பேர் வந்து அன்கேனி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அட்ஜெக்டிவோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் ஆர் மிஸ்டீரியஸ். ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறது, விசித்திரமாக இருக்கிறது, அது பேர் வந்து அன்கேனி. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், I spent 40 minutes alone with the director and related all the situations where your uncanny tips were involved. ஸோ இப்போ இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு பேய் படம் எடுக்கிறாங்க, டிரெக்டர் கூட வந்து போய் பேசுகிறாங்க அப்படின்னப்போ 40 மினிட்ஸாக வந்து இந்த அன்கேனி பற்றின விஷயம், அதாவது ரொம்ப விசித்திரமான விஷயங்கள் பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட மீனிங். ஸோ விசித்திரமான, வித்தியாசமான இதெல்லாம் வந்து அன்கேனி அப்படின்னு வந்து சொல்ல முடியும். 10th word is sabotage. sabotage அப்படின்றது நாசவேலை. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஒருத்தவங்க வந்து முன்னேறக்கூடாதுன்னு யோசிக்கிறது, இல்லனா வந்து டேமேஜ் பண்றது. இப்போ ஒரு சமையல் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா அதுல ஏதாவது உப்பை நிறைய போட்டு ஸ்பாயில் பண்றது, இது எல்லாமே வந்து செபோட்டேஜ் அதுக்குள்ள வரும். நாச வேலை, டிஸ்ட்ராய், டேமேஜ், obstruct something. ஸோ இதை வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பொலிட்டிக்கல் சைடில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து நிறையவே நடக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து செபோட்டேஜ் அப்படின்றது நாச வேலை, அந்த இடத்துல ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேர்போட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா deliberately destroy, damage or obstruct something, especially for political or military advantage. Okay? So example sentence, they sabotaged the enemy's oil fields. ஸோ பிடிக்காதவங்களோட அதாவது எதிரியோட ஆயில் ஃபீல்டை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்றதான் வந்து செபோட்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து தள்ளிவிட்டு அவங்க மேலே போய் விழுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது நாச வேலை பண்ணுறது, அதான் வந்து செபோட்டேஜோட மீனிங். ஸோ எஸ் 10 vocabularies வந்து பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி வேற யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.